பேராசிரியர் முனைவர் சு. சதீஷ்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு கிராமத்து நதியாய் பிறந்து நிலவு பூவாய் மனம் வீசி கவிதை வானத்தில் ஒளிப்பறவையாய் பறந்து சிரித்த முத்துக்களாய் சீரிய கவி படைத்து வாசகரை தமிழ் இறகால் வருடி மௌன மயக்கங்களை உண்டாக்கி ராமானுஜ காவியம் படைத்து தாமரை திரு விருதை தாங்கி நிற்கும் பெருமகனார் சிற்பி ஐயா அவர்களுக்கு என் தலைதாழ்ந்த வணக்கம். கலைபயில் தெளிவும் கட்டுரை வன்மையும் கொண்டு ஆசிரியர் பிரானாய் பல்லாண்டுகள் பணியாற்றி எங்களுக்கெல்லாம் நல்வழி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் முனைவர் ஐகேஎஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். இந்த அவையிலே வீற்றிருக்கக்கூடிய பெருமக்கள் அத்துணை பேருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பொதுவாக அரசு பணியிலே இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். நானும் அரசு பணியிலே இருக்கிறேன். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக எனக்கும் ஒரு இடமாற்றம் ஏற்பட்டது. எங்கள் கல்லூரிக்கு ஒரு 3 பேர் வந்திருந்தார்கள். மரியாதைக்குரிய அண்ணா சங்கரசுந்தரம் அண்ணா அவர்கள், சிவராமன் மாமா அவர்கள், நூலாசிரியர் நம்முடைய சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மூவரும் கல்லூரிக்கு வந்திருந்தார்கள். இப்படி ஒரு விழா நடைபெறுவதாக சொல்லி அதிலே எனக்கு வாழ்த்துறை என்று குறிப்பிட்டார்கள். பொதுவாக அருட்கலைக்கழகத்து அன்பர்களுக்கு தெரியும், அருட்கலைக்கழகத்து விழாவாக இருந்தால் அதிலே என்னுடைய இணைப்புரை இடம்பெறும். இணைப்புரை ஆற்றுகின்ற என்னை இடம் மாற்றி வாழ்த்துறையிலே போட்டார்கள். இடமாற்றத்திற்கு 2 காரணங்கள் உண்டு. பணி உயர்வுக்காகவும் இடமாற்றம் செய்வார்கள். டி ப்ரமோஷன் என்று சொல்லி சரியாக பணியை செய்யாத போதும் இடமாற்றம் செய்வார்கள். அண்ணா அவர்கள் என்ன கருதி செய்தார்கள் என்பது இந்த நிகழ்வு முடிந்ததற்கு பிறகு பெரியோர்கள் சொல்ல வேண்டும். பொதுவாக நன்றி. பொதுவாக ஐகேஎஸ் ஐயா அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் அச்சமும் மகிழ்ச்சியும் 2ம் கலந்து தோன்றும். ஐயா அவர்கள் என்ன சொல்வார்களோ, இந்த பேச்சு எப்படி இருக்கும் என்று கருதுவார்களோ என்கின்ற அச்சம், ஐயா அவர்களுக்கு முன்பாக பேச போகிறோம் என்ற மகிழ்ச்சி, அந்த 2ம் இன்றைக்கு சேர்ந்திருக்க இந்த வாழ்த்துறையை நான் இங்கே வழங்குகின்றேன். பொதுவாக வாழ்த்துறை என்று சொன்னதும் எனக்கு முதலிலே அச்சம்தான் தோன்றியது. இங்கு இருக்கக்கூடிய பெரியவர்களை வாழ்த்துவதா, பெரியவர்களை நான் வாழ்த்துவதா? குறிப்பாக இங்கே இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு 38 வயது நடக்கிறது. எல்லோரும் அவர்களுடைய வயதை சொன்னார்கள். 38 வயது இருக்கக்கூடிய நான் வயதிலும் குறைந்தவன், அனுபவத்திலும் குறைந்தவன், கல்வியிலும் குறைந்தவன். நான் போய் இவர்களை வாழ்த்துவதா என்கின்ற ஒரு உள்ளார்ந்த அச்சம் என்னுடைய மனதுக்குள் இருந்தது. எதேச்சையாக ஒரு நூலை எடுத்து புரட்டி பார்த்தேன். கட்டுரை கனிகள் என்று அந்த நூலுக்கு பெயர் வாரியார் சுவாமிகள் எழுதியிருந்தார். அதிலே வாழ்த்து என்று ஒரு தலைப்பிட்டு எழுதியிருந்தார். எனக்கு பொருந்துவதாக இருக்கிறதே என்று எடுத்து படித்து பார்த்தேன். அதில் வாரியார் சாமிகள் எனக்கு கொஞ்சம் துணிவை கொடுத்தார். சிறியவர்கள் பெரியவர்களை வாழ்த்தலாமா? வாழ்த்தலாம். இறைவன் பெரியவன், அவனை வாழ்த்துகிறார்கள். அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானை வாழ்த்துகிற போது தீர 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 பெரியோனே தேவ 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 பெருமானே. அதே முருகப்பெருமான் பெரியவன், பெரியவனை அடியவர்கள் வாழ்த்துகிறார்கள். பெரியானை பெரும்பற்ற புலியூரானை என்று பெருமானை வாழ்த்துகிறார்கள். இது ஒரு துணிவை கொடுத்தது. அடுத்ததாக அவர் வாரியார் சாமிகளே சொன்னார், பெரியவர்களை சிறியவர்கள் வாழ்த்துவதனால் என்ன பயன்? நம்முடைய ஐகேஎஸ் ஐயா அவர்கள் சொன்னார்கள், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் வேண்டி, தாம் வாழ்வதற்காக பெரியவர்களை சிறியவர்கள் வாழ்த்தலாம். ஆக நான் வாழ்வதற்காக இவர்களை நான் வாழ்த்த வரவில்லை, வணங்க வந்திருக்கிறேன். இது வாழ்த்துறை அல்ல, இது வணக்கவில்லை. இந்த முத்துக்கள் சேர்ந்த ஒரு முத்து மாலை இருந்தது. ஒருவன் சென்று ஒரு முத்தை அசைத்து பார்த்தான். ஒரு முத்தை மாத்திரம் அசைத்து பார்த்தான். அடுத்து ஒருவன் வந்தான், அந்த முத்து மாலையை அசைத்து பார்த்தான். முதலில் இருந்தவன் ஒரு முத்தை அசைத்த போது அந்த ஒரு முத்து மாத்திரம் அசைந்தது, அந்த வடத்தில் போக்கப்பட்ட ஒரு முத்து. அடுத்து வந்தவன் முத்து மாலையை அசைத்து பார்த்த போது அந்த முத்து மாலை முழுவதுமாக அசைந்தது.
இது வாரியார் சாமி தான் சொல்கிறார். இறைவனை வாழ்த்துவது எதை போல என்று சொன்னால், நிலத்தை வாழ்த்தலாம், நீரை வாழ்த்தலாம், காற்றை வாழ்த்தலாம், இந்த ஐம்பூதங்களை வாழ்த்தலாம், தேவர்களை வாழ்த்தலாம், ஏனைய தெய்வங்களை வாழ்த்தலாம். தனித்தனியாக வாழ்த்துவது எதை போல என்று சொன்னால், ஒவ்வொரு முத்தை அசைப்பது போல. ஆனால் இறைவனை வாழ்த்துவது எதை போல என்று சொன்னால், முத்து மாலையை அசைப்பது போல. முத்து மாலையை அசைத்தால் ஒரு சேர அத்தனையையும் அசைத்த பொருள் வந்துவிடும். அதுபோல இங்கே நான் வாழ்த்துகிற இந்த வாழ்த்து முத்து மாலையை அசைப்பது போல. இங்கு இருக்கக்கூடியவர்களை வாழ்த்தினால் அது தமிழை வாழ்த்தியதற்கு நிகராகும். தமிழ் புலவர் கூட்டத்தை வாழ்த்தியதற்கு நிகராகும். இன்னும் சொல்ல போனால் தமிழனை வாழ்த்தியதற்கு நிகராகும் என்கின்ற காரணத்தால் நான் துணிந்து இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்றேன். அதையும் வணக்க உரையாகவே வழங்குகின்றேன் என்பதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்துவிட்டு, நம்முடைய பெரியவர்கள் இங்கு நிறைய நூலை பற்றி சொன்னார்கள். பேராசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிற்பி ஐயா அவர்கள் அருமையான ஒரு உரையை இங்கே நூலை குறித்து ஆற்றினார்கள். என்னுடைய பேராசிரியராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஞானபூங்கோதையக்கா அவர்கள் நல்ல ஒரு ஆய்வுரையை இங்கே வழங்கினார்கள். ஆக பேராசிரியர்களுக்கு பேராசிரியரும் எனது பேராசிரியரும் பேசியதற்கு பிறகு பெயருக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய நான் என்னவென்று பேசுவது? இருந்தாலும் சில வார்த்தைகளை நூல் குறித்து உங்கள் முன் எடுத்து வைக்கலாம் என்கின்ற துணிவோடு இருக்கின்றேன். ஔவையார் சொல்வார்கள், படிப்பதற்கு மிகவும் எளிமையான ஒரு இலக்கிய வடிவம் எது என்று சொன்னால் வெண்பா. படிப்பதற்கு மிக எளிமை. ஒரு முறை அல்ல 2 முறை பாடம் கேட்டால் வெண்பா மனப்பாடம் ஆக வேண்டும். மிக அருமையாக சொல்லுகிற போது வெண்பா இருகாலில் கல்லானை என்று ஔவையார் சொல்வார். மிக எளிமையாக படிக்க முடியும், ஆனால் படைப்பது அவ்வளவு எளிதானதல்ல. மற்றொரு புலவர் சொல்லுவார், காசினியில் பிள்ளை கவிக்கு அம்புலி புரியாம். இந்த உலகத்தில் பிள்ளை தமிழ் எழுதுகின்றவர்களுக்கு மிக சவாலானது எது என்று சொன்னால் அம்புலி பருவம். அடுத்ததாக பேசும் உலாவில் பெரும்பை புலி. உலா படைக்கக்கூடிய புலவர்களுக்கு பெரும்பை பருவ பாடல்களை பாடுவது என்பது ஒரு சவாலான காரியம். அதற்கு அடுத்து எல்லா புலவருக்கும் வெண்பா புலி என்று சொல்வார்கள். ஆக மிகப்பெரிய புலவர்களுக்கு கூட புலியாக இருக்கக்கூடிய அந்த வெண்பாவை மிகச் சிறப்பாக அடக்கி ஆண்டிருக்கின்றார் கவிஞர் புலகன் ஐயா அவர்கள். மிகச்சிறந்த நூல். படிக்க படிக்க பெண்மையினுடைய ஒரு பக்கத்தை நமக்கு புதிய நோக்கிலே காட்டுகின்ற ஒரு நூல். ஐயா அவர்களினுடைய அத்துணை கவிதைகளையும் சொல்வதற்கு ஆசை இருந்தாலும் நேரத்தினுடைய அருமையை கருதி 1-2 கருத்துக்களை மாத்திரம் இங்கே சொல்கின்றேன். இன்றைக்கு நாம் செய்தித்தாள்களை அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். செய்தித்தாள்களை படிக்கின்ற போது நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்கின்றது. இளம் பருவத்திலேயே, குறிப்பாக பள்ளி செல்லுகின்ற காலத்திலேயே பெண்கள் அந்த உணர்வு பூர்வமாக இந்த பதின்ம பருவத்தில் காதல் வயப்பட்டு வாழ்க்கையை துடைத்துக் கொள்ளுகின்ற நிகழ்வுகளை நாம் நாள்தோறும் செய்தித்தாள்களிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்கள் இந்த வயதில் எப்போது காதலிக்க வேண்டும் என்று இந்த கவிதையிலே ஒரு இடத்திலே சுட்டுகிறார். ஒரு பெண்ணுக்கு அறிவுரை சொல்வது போல மிக அருமையாக அந்த இடத்திலே ஒரு செய்தி. மாலை கழுத்தணிய மங்கை பொறுத்திருந்து சோலை வனமென்னும் வாழ்விற்கு வேலை வருமானம் வந்தபின், வேலையும் வருமானமும் வந்ததற்கு பிறகு வாய்ப்பளிக்க வேண்டுமா? இதற்கு வேலை வருமானம் வந்தபின் வாய்ப்பளி காதல் உருவாக நெஞ்சில் வந்து. ஆக வேலையும் வருமானமும் வந்ததற்கு பிறகு காதல் கொள்வதிலே தவறில்லை, ஆனால் வேலையும் வருமானமும் வந்ததற்கு பிறகு காதலிக்க வேண்டும் என்று மிக அருமையாக. ஏனென்றால் இன்றைக்கு இதுபோல நாம் நிறைய பார்க்கின்றோம். பருவமில்லா பருவத்திலே காதல் கொள்வதனாலே எத்தனையோ சிக்கல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளம் அந்த பள்ளி மாணவிகளினுடைய செய்திகளை எல்லாம் நாள்தோறும் நாம் படிக்க கேட்கின்றோம். ஆக எப்பொழுது காதல் வர வேண்டும் என்பதை சுட்டி செல்கிறார். அடுத்ததாக சொல்லுகிறார், படித்த படிப்பினை பாதியில் விட்டு கெடுத்து களவழித்த கேடு. படித்த படிப்பை படித்துக் கொண்டிருக்கின்ற போதே அந்த படிப்பை பாதியிலே விட்டுவிட்டு நாம் இவ்வாறு செய்தால் என்னவாகும்? கெடுத்து களவழித்த கேடு, கடுத்து கசக்கியது பட்டினி காலத்தில் நெஞ்சை இசைத்தது செத்தடியை ஈர்த்து என்று சொல்லுகிறார்.
ஆக படிக்கக்கூடிய படிப்பை விட்டுவிட்டு நாம் இவ்வாறு சென்றோமேயானால் நம்முடைய வாழ்க்கை சீர்கெட்டு போகும் என்று சொல்லி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு அறிவுரை சொல்வது போல அருமையான ஒரு செய்தியை ஐயா அவர்கள் ஒரு 3 கவிதைகளிலே பதிவு செய்கின்றார். அடுத்த கவிதையில் சொல்லுகிறார், எல்லா பெற்றோர்களுக்கும் தங்களுடைய குழந்தைகள் மிகப்பெரிய சொத்துதான். அவர்கள் மீது மிகுந்த ஒரு பற்றுதலையும் அன்பையும் கொண்டு அந்த குழந்தைகள் நன்றாக வளர வேண்டும், நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குகிறார்கள் பெற்றோர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சீர்கெட்ட சமூகத்திலே பெண் எங்கு சறுக்குவாள் என்று பார்த்துக்கொண்டு பலரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவள் சறுக்கி விட்டால் அவளுடைய நிலை என்னவாகும்? அவளை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களின் நிலை என்னவாகும்? மிக அருமையாக சொன்னார், சொத்து மகள் என்று சேவிக்கும் தாயிடம், தனக்கு சொத்து மகள்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாயிடம் செத்து பிணமாக சீரழித்து கொத்து மலராக கொண்டு வந்தார் என்று எழுதுகிறார். கள்ளக்குறிச்சி வரையிலே இது பொருள். சொத்து மகள்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாயிடம் அந்த குழந்தையை எப்படி கொண்டு வந்தார்களாம்? செத்து பிணமாக சீரழித்த கொத்து மலராக கொண்டு வந்தார். மா இருள் சூழ புலராரின் வாழ்வு இனி பூத்து என்று அந்த தாய் வருந்துவது மிக அருமையாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்ணின் பெருமையை பலவாறு பேசுகிறார் ஆசிரியர். இன்றைக்கும் இந்த சமூகத்திலே ஒரு கருத்து உண்டு, பெண் குழந்தைகளை பெறுவதை விட ஆண் குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய மோகம், ஆண் குழந்தையை பெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம். அதற்கும் ஐயா அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை வழங்குகின்றார். ஆண் குழந்தைகள் பெற்றவர்கள் சௌக்கியமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? ஐயா அவர்கள் ஒரு கவிதையிலே சொல்லுகிறார், மூப்பு வரும்போது முந்தும் துயர் களைய, மூப்பு வரும்போது முந்தும் துயர் களைய காப்பு மகனென, மகன்தான் நம்மை காப்பான் மூப்பு காலத்திலே என்று நினைத்து மகனை சீராட்டுகிறார்கள். ஆண் குழந்தை வேண்டும் என்று நினைக்கிறார்களாம். மூப்பு வரும்போது முந்தும் துயர் களைய காப்பு மகனென காரணம் கோப்பிடுவார் பெற்றிருந்தும் ஆண்மகவை, பெற்றிருந்தும் ஆண்மகவை பெற்றோர் முதியோரில், பெற்றிருந்தும் ஆண்மகவை பெற்றோர் முதியோரிடத்திலே ஆண்மகவை பெற்றவர்களும் இருக்கின்றார்கள். பற்றி உழைவது அறியார். இதை அறியாமல் ஆண் குழந்தைகளின் மீது மோகம் இன்றைக்கும் இருக்கிறதே என்று சொல்லி ஐயா அவர்கள் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தையும் இந்த கவிதை நூலிலே விதைத்து செல்லுகின்றார். மன முறிவு இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதற்கும் ஒரு நல்ல வழியை ஐயா அவர்கள் சொல்கிறார். வெறும் பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டு செல்லுவது மட்டும் கவிஞருடைய செயல் அல்ல, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் சொல்ல வேண்டும். அதையும் ஐயா அவர்கள் இங்கே செய்திருக்கின்றார். மனமுறிவு ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன வழி? மிக அருமையாக சொல்லுகிறார். ஆய்ந்து மகளிரை ஆழ்ந்து கருத்து ஒன்றி வேய்ந்து துயரகற்றி மேவி அவள் சாய்ந்து விழியுறங்க தோள் கொடுத்து வீழாமல் காக்க ஒளியும் மனமுறிவும் ஆய்ந்து என்று எழுதுகிறார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாதியாக இருக்கக்கூடிய மனைவியினுடைய துயரத்தை துடைத்து அவளுக்கு துயரம் வருகின்ற போதெல்லாம் சாய்ந்து கொள்ளுகின்ற தோளை கணவன் கொடுத்தானேயானால் நிச்சயமாக மனமுறிவு ஏற்படாது. அதுதான் இதற்கு மருந்து என்பதையும் ஐயா அவர்கள் சொல்லி செல்கின்றார். இப்படி ஒவ்வொரு கவிதையும் ஆணிமுத்தாக ஐயா அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலை அனைவரும் ஐயா முன்னால் பேசிய ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த நூலை அனைவரும் வாங்கி செல்ல வேண்டும். இதை பிரசாதமாக கொண்டு போய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். மிகச் சிறப்பாக இந்த விழா நடக்கிறது என்று சொன்னால் ஐயா அவர்கள் இப்படி கவிதைகளை எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் யார் என்று நூலாசிரியரை குறிப்பிடுகின்றனர். நான் கவிதை எழுதுவதற்கு யார் காரணம்? நன்றியுடன் என்று தலைப்பிட்டு அதில் முதல் இடத்தை யாருக்கு கொடுக்கிறார்கள் தெரியுமா? பொதுவாக சொல்லுவார்கள், வீடு கட்டி முடித்தவுடன் இன்ஜினியரை பிடிக்காமல் போய்விடும், பொறியாளரை பிடிக்காமல் போய்விடும், பெண்ணை கட்டி கொடுத்தவுடன் சம்பந்தியை பிடிக்காமல் போய்விடும் என்று சொல்வார்கள். 2 நிலைகளும் உண்டு. ஆனால் இந்த நூல் வெளிவருவதற்கும் தான் தொடர்ந்து எழுதுவதற்கும் ஊக்கச்சக்தியாக இருப்பவர் சம்பந்திதான் என்று நன்றியுடன் முதல் கவிதையிலே ஐயா அவர்கள் நன்றி காணிக்கையை செலுத்துகிறார். ஆக்கம் அடித்திருக்க ஆதரவாய் வந்திருந்து என் தூக்கம் கெடுத்து
துரிதமுடன் ஆக்கும் திறவழித்த சம்பந்தி. துரிதமுடன் ஆக்கும் திறவழித்த சம்பந்தி தேடி வந்து சொல்வேன் கரமலரில் நன்றி கவிழ்ந்து என்று இந்த நூல் உருவாவதற்கு என்னுடைய தூக்கமெல்லாம் கெட்டு நான் துரிதமான நூலை எழுதுவதற்கு காரணம் என்னுடைய சம்பந்திதான் என்று பெருமையோடு இங்கே ஐயா அவர்கள் நினைத்து பார்க்கின்றார்கள். அப்படிப்பட்ட சம்பந்தி அவர்களுக்கும் நம்முடைய அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நிறைவாக ஐயா அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து என்று தமிழன்னையை வாழ்த்தி சொல்லுகிறார். அதிலே சொல்லுகிறார், தமிழன்னையே, உனக்கு எத்தனையோ அணிகலன்களை புலவர் பெருமக்கள் சூட்டி அளவு பார்த்து விட்டார்கள். ஏதோ நானும் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையிலே இந்த நூலை செய்திருக்கிறேன். அதை நான் மகுடமாக உன் தலையிலே வைக்கவில்லை, கழுத்தணியாக உன் கழுத்திலே நான் அணியவில்லை, மேகலையாக இடுப்பிலே வந்து நான் அதை அணிவிக்கவில்லை. அந்த நூலை எங்கு வைக்கிறேன் தெரியுமா? உன் பாதத்தில் வைக்கிறேன். இப்படி சொல்கிறார் பாருங்கள். அன்னை தமிழ், அன்னை தமிழ் அணிய ஆடக பொன்னணிகள் மின்னும் வகையில் மிகுந்து இருக்க என்னுடைய போதத்தில் தோன்றிய போதகத்தை, என்னுடைய போதத்தில் அறிவில் தோன்றிய போதகமாகிய இந்த நூலை தொன்மொழியால், தொன்மைமிக்க மொழியாகிய இந்த தமிழ்தாயின் பாதத்தில் வைத்தேன் பணிந்து, பணிவோடு இந்த தமிழன்னையுடைய பாதத்தில் வைக்கிறேன் என்று அவையடக்கத்தோடு தமிழ்தாய் வாழ்த்தையும் பாடி இருக்கக்கூடிய பெருமகனார். இதுபோல ஏற்கனவே அவர் வெண்பாவிலே ஒரு நூலை இயற்றி இருக்கின்றார், விருத்தத்தால் ஒரு நூலை இயற்றி இருக்கின்றார். இது வெண்பாவிலால் எழுதப்பட்ட 3வது நூல். இதுபோல பல நூல்களை அவர் படைக்க வேண்டும். மரபு கவிதையை அவர் மீண்டும் மிகச் சிறப்பாக விழச் செய்ய வேண்டும். இன்றைக்கு மரபு கவிதைகள் எழுதுபவர்களினுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது. எங்கள் கல்லூரியிலே மரபு கவிதைக்கான பயிற்சியை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஐயா அவர்கள் தாவரவியல் படித்தவர், தமிழிலே மிக அருமையான வெண்பாக்களை எழுதியிருக்கிறார். அவர் பாட்டணி படித்தாலும் தமிழோடு கூட்டணி வைத்துக் கொண்ட காரணத்தால் இப்படி அருமையான வெண்பாக்களை அவரால் எழுதி வைக்க முடிந்தது. எங்கள் கல்லூரியிலும் இதற்கான ஒரு பயிற்சி வகுப்பை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமையாக சொல்லுகிறேன், 3 ஆண்டுகள் கணிதவியல் படித்து முழு அறிவியலிலே கணிதவியல் படித்த ஒரு மாணவி 101 வெண்பாக்களால் அந்தாதி நடையில் ஒரு வெண்பா நூலை இயற்றி இருக்கின்றார். ஆக இன்றைக்கு மாணவர்கள் எழுதுவதற்கு, வெண்பாவை எழுதுவதற்கும் மரபு கவிதைகளை படைப்பதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். அந்த பணியை நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இங்கு வாழ்த்துறை வழங்குவதற்கு எனக்கும் ஒரு தகுதி இருக்கிறது என்பதை நான் பெரியவர்கள் முன்பாக பணிந்து ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த அத்துணை பேரையும் வணங்கி, ஒரு கவிஞர் சொல்லுவார், யாரோ வரம் பெறுவதற்காக நான் தவம் இருந்தது புத்தகம் என்று எழுதுவார். யாரோ வரம் பெறுவதற்காக நான் தவம் இருந்தது புத்தகம். நாம் எல்லோராலும் தவம் செய்ய முடியாது. தவம் செய்வதென்பது சாதாரண செயல் அல்ல. அப்படி பெரிய தவத்தை சிற்பி ஐயா அவர்களும் குலகன் ஐயா அவர்களும் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எல்லாம் வரம் பெற வேண்டும் என்பதற்காக. அப்படி வரமாய் வந்த இந்த 2 பெரும் கவிஞர்களையும் வணங்கி அவர்களுடைய திருவடிகளை பணிந்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி.